ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கொண்ட கடலை இருக்குல்ல, கருப்பு கடலை, அதை போட்டு ஒரு பிரியாணி பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. பட்டை 4 கிராம்பு, அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், கசகசா கொஞ்சோண்டு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கடல் பாசி ஒரு 2, அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே குக்கரில் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். நான் ஏற்கனவே கருப்பு கொண்ட கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன் இதை வேக வச்சு போடுறோம் அப்படின்னா, ரைஸில் வந்து ஒரு மாதிரி லேட் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வேக வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். லஞ்ச் சாப்பிடும்போது, மதியானம் பசங்களுக்கு லஞ்சு சாப்பிடும்போது அதை எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா ஒன்று கீரி போட்டிருக்கேன். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை தக்காளி, ஒரே ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் தேங்காய் பால் விட்டு செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆனால் தேங்காய் பால் விடலை, இன்றைக்கி டைரெக்டாக அப்படி தான் செய்கிறேன். இது டக்குன்னு 10 நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு அனுப்பிச்சிடலாம். அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கடலையை எடுத்து போட்டுக்கலாம். கடலை போட்டாச்சு. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதித்து வரட்டும்ன்ட்டு நம்ம அரிசி போட போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இதில் போட்டுடுறோம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ குக்கர் மூடி விசில் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக சென்னா ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் 3 விசில் விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க சாதம். பிளாக் சென்னா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி.
பாருங்கள், சூப்பரான பிளாக் சன்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.